இவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க போயிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, இனிமே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு மட்டுமே சமாதானத்தை கொடுக்க முடியும். அன்பு உறவுகளை, கர்த்தர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 26:12 கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். பிரியமானவர்களே, சமாதான கேடு, நிம்மதியற்ற சூழல், இதுதான் இன்றைக்கு 100% மக்களுடைய பிரச்சனை. அவர்கள் வியாதியை பத்தி கவலைப்படல, பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படல, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படல, நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே. இதுதான் பலருடைய கவலை கவலை கவலையாயிருக்கு. தேவ பிள்ளையே, உனக்கு சமாதானம் தேவையா, நிம்மதி தேவையா? இயேசுவை நோக்கி பாருங்கள். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அவருக்குள் இருந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று சமாதானம் தானே, அதை இயேசு இன்றைக்கு தர விரும்புகிறார். வீட்டிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, ஊழியத்திலே தேவ சமாதானம் இன்றைக்கு இறங்கி வருவதாக. எந்த மனுஷனையும் நம்பி போய் நிக்காதீங்க, ஆண்டவர் நம்பி நில்லுங்க. தெய்வீக சமாதானம் உண்டாவதாக.